ஸ்ரீரங்கம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பிரம்மாண்டமான கோபுரங்களும் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதரும் தான். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஏன் தெற்கு நோக்கி பார்த்திருக்கிறார் என்பதற்கு பின்னால் ஒரு நெகிழ்ச்சியான கதை இருக்கிறது. ஸ்ரீராமரோட பட்டாபிஷேகம் முடிந்து விபீஷணன் விடைபெறும்போது ராமர் தனது குலதெய்வமான ரங்கநாதர் சிலையை விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். இந்த சிலையை இலங்கைக்கு கொண்டு போ, ஆனால் வழியில் இதை எங்கேயும் தரையில் வைக்கக்கூடாது என்பது நிபந்தனை. விபீஷணன் அந்த சிலையை தூக்கிக் கொண்டு வரும்போது காவிரி ஆற்றங்கரைக்கு வந்ததும் ஒரு சிறுவனின் உதவியுடன் அதை கீழே வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வளவுதான், அந்த பரந்தாமன் அங்கேயே நிலைத்து நின்றுவிட்டார். விபீஷணன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சிலையை அங்கிருந்து அசைக்க முடியவில்லை. தன் குலதெய்வத்தை பிரிய மனமில்லாமல் விபீஷணன் வருத்தப்பட்ட போது ரங்கநாதர் அவரிடம், விபீஷணா, வருந்தாதே, எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது. அதனால் நான் இங்கேயே பள்ளி கொண்டு உன்னுடைய இலங்கையை நோக்கியே அருள் பாலிப்பேன் என்று வாக்களித்தார். அதனால்தான் மற்ற கோவில்களில் பெருமாள் கிழக்கு நோக்கி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் மட்டும் விபீஷணனுக்காக தெற்கு நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தன் திசையையே மாற்றிக்கொண்ட அந்த ரங்கநாதரின் கருணைதான் ஸ்ரீரங்கத்தின் பரம தத்துவம். இதுபோன்ற சுவாரஸ்யமான விஷ்ணு லீலைகளுக்கு நம்ம பரம் தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணாய.